யோவேல் 2:13 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுது. நம்ம இருதயத்தில் உள்ள காரியங்களை விலக்கி கர்த்தரிடத்தில் திரும்ப சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை பார்ப்போம். அருவருப்புகளை அகற்ற வேண்டும். அருவருப்பான காரியங்கள் நம்ம இருதயத்தை அதிகமானால் அதை அகற்ற வேண்டும். இருதய கடினத்தை கிழிக்க வேண்டும். கடினத்தன்மையோடு இருப்போம் தெரியுமா? ஒரு ஆள் மீது உள்ள ஒரு பிரச்சனை நிமித்தமாக பேசாமல் இருப்போம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருப்போம். அது நிமித்தமான காரியங்களை நம்ம இருதயத்தை விட்டு அகற்ற வேண்டுமா? இருதய மேட்டிமையை கிழிக்க வேண்டும். மேன்மையின் ஆவி, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் என்ன வேலை செய்திருக்கேன் தெரியுமா, அப்படிப்பட்ட மேட்டிமையின் ஆவியை கிழிக்க வேண்டுமா? இருதய கர்வத்தை கிழிக்க வேண்டும். எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, எனக்கு பழக்க வழக்கங்கள் யார் யார் கூட தெரியுமாங்கிற விதமாக கர்வமாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட கர்வங்களை கிழிக்க வேண்டுமா? இருதய அகந்தையை கிழிக்க வேண்டும். பொறாமை எண்ணங்கள் கிழிக்கப்பட வேண்டியவைகள். இருதய மாமிச வைராக்கியத்தை கிழிக்க வேண்டும். மாமிச லெவலில் ஒரு ஆள் கூட பிரச்சனை பண்ணியிருப்போம், உலக பிரகாரமாக அதை அப்படியே வச்சுருப்போம், அந்த பகையை வச்சுட்டே இருப்போம். நம்ம எனக்காக ஒரு நாள் கூட பழி வாங்கி ஆகணும் அப்படி வச்சுட்டே இருப்போம் தெரியுமா? அப்படிப்பட்ட எண்ணத்தை கிழிக்க வேண்டுமா? இருதய பகையை கிழிக்க வேண்டும். ஒரு ஆள் மீது உள்ள பகையை கிழிக்க வேண்டும். இருதய துணிகரத்தை கிழிக்க வேண்டுமா? துணிகரமான பாவம் செய்வோம், நம்மளுக்கு தெரியும், இருதயம் சார்ந்து சொல்லி தப்புப்பான்னு சொல்லணும், இருந்தாலும் நம்ம அதை செய்வோம். அப்படிப்பட்ட எண்ணத்தை கிழிக்க வேண்டுமா? இதனை கிழித்து கர்த்தரை முழு மனதுடன் தேடுகிறவன் அவனை கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் செஞ்சு நம்ம கர்த்தரை பின்பற்றும் விதமாக கர்த்தர் நம்மளை விரும்புகிறாரு. கர்த்தருக்குள்ளே மனம் திரும்ப நம்மளுடைய இருதயத்தில் அகற்றப்பட வேண்டிய காரியங்களை அகற்றுவோம். கர்த்தரை தேடுவோம், நம்ம கண்டடையலாம். காட் பிளஸ். ஆமென்.